தொட்டு பாரு. ஓ மதுராசி. மദ്രാசி நை மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. ஆமையா உங்ககிட்ட கொடுக்க மாதிரி இருக்கேன். ஆமையா நானா விருப்பப்பட்டேன் கூப்பிட்டேன் முடிஞ்சு போச்சியா. என்னண்ணே கதை என்ன? அதே வந்துட்டேன். எங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்கேன். சரி அவருக்கு எனக்கு 1008 இருக்கும். அடிக்க ஆளு ஐயா இங்க வாயா மாப்பிள்ள. இல்லையா அவங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இடியவே தாங்கிட்டு இருக்காங்க. நீ நான் பால் அடி அடிச்சுக்கிறீங்க. பெரிய அத்தைட்டின்னு சொல்லிட்டு மாமாட்டின்னு சொல்லிட்டேன் இல்லையா. உன் மகளை நீ வந்து சங்கட்டப்படிங்கயா. ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. பேசிக்கிறப்ப இவங்க யாரு பிரைட்டா செய்ய கொடுக்குறாங்க. இல்லையே வேற ஒன்றும் இல்லை. யாரும் ஏதோ தெரிஞ்சவங்க ஆட்டோ டிரைவர் தான் வந்துட்டாங்க. என்ன ஒரு காக்கி கலர்லயா? நான் இன்னைக்கு உங்க அக்காவை பார்த்து உனக்கு மரியாதையை கொடுத்துக்கிறீங்க. அக்காவை கட்டிட்ட உனக்கு என்னையா வேணும்? சந்தோஷமா இருக்கியா இல்லையா? முடிச்சுண்ணே. அப்ப நீ வந்து நீ 2 பேர்த்த கூட்டி வர்றியா? அப்படியா நான் கூட்டி வரவா? நான் கூட்டிட்டு வந்தேனா? உனக்காண்டி பேசிக்கிருக்காங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. யாரியா நீங்க? என்ன தெரியலையா பிரசனா? உனக்கு மாப்பிள்ளதாயா? உனக்கு மாப்பிள்ளதாயா? இடியா அப்பனா நீ யாரியா? மாமா ஒருத்தர் இருக்காப்புலண்ணே. பேரு வந்து கபூர். தெரியாதனமா ஒரு படத்தை ஒன்று எடுத்து விட்டாப்புல. அண்ணன் தான் படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. படம் பேரெல்லாம் சொல்றதை கேளுங்க. என்ன படம் வந்து ரிலீஸ் ஆகும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. தள்ளி போதா? என்னடா படம்? என்னடா 100 படம் வாங்கவா? ஏய் என்னால பேசி விடுவா. நான் சொல்ற மாதிரி நம்ம கையில நல்ல நடிப்புல வெளியே வந்திருக்க வலிமை படத்தோட ஒரு காப்பி நம்ம கிட்ட இருக்கு. காப்பின்னு கூட கிடையாது, அது பிபின்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் வச்சு கையில வச்சுட்டு சுத்தி கையில வச்சுட்டு விளையாட முடியாதுண்ணே. கபூர் எங்க மாமா. கபூர் உனக்கு மாமாவாடா? வினோத் எங்க அண்ணா. கபூர் உனக்கு மட்டும் மாமாடா? மாமா ஐயோ மாமா எனக்கு மாமா. அத பத்தி பேசல டயர்டா கிடக்குற. மறுபடியும் எந்திரச்ச படியா பேச. படம் கையில நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணுமா? வலிமை தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா வாங்கிக்கிறோம்யா. சும்மா இருயா. அஜித் ரசிகர் வந்து அஜித் ரசிகர்கிட்டே வந்து படத்தை வைக்கிறீங்களா? என்னையா நரிக்குறை மாதிரி பண்ணிக்கிருக்கா? என் முகத்துல பயம் தெரியுதா? அஜித் ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ ஐயோ பொங்கலுக்கு தான் ரிலீஸ். நீ என்ன ரிலீஸ் செத்த நேரம் உட்காருனே. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அநியாயம் பண்றேன். நீ உட்காருனே. போல வைப்ரண்டா இருக்கீங்க. நீங்க எப்ப தலை ஃபேனா இருக்கீங்க? நான் வந்து அமர்கலம் வந்து கெட்டப்பே அப்படியாண்டா இருக்கு பாரு. அமர்கலத்துல இருந்து வந்திருக்கோம். அது செயின், இது சோவி கொடுங்க. தோடு அந்த அதே மாதிரி தான் போட்டிருக்காப்புல. ஹேர் ஸ்டைலு பாசி. எதுக்கு இந்த பாசிலாம்? என்ன கணக்கு வழக்கு? இது வந்து இடையில காலில் விழுந்தார்ல. யாரு ஸ்டண்ட் பண்ணுவா மதுரைக்குள்ள? இல்ல எவன் ஸ்டண்ட் பண்ணியா? ஸ்டண்ட் பண்ணி கீழே விழுந்தா தரமா போனாது. ரஜினிகாந்துக்கு அடுத்து அஜித் தான் முதல் ஷோவே. விஜய்க்கு கூட இல்ல. சும்மா இருடா. முதல் ஷோ அவனுக்கு என்ன கொடுக்கல கிடையாது. என்ன ரஜினிக்கு அடுத்த ஷோ இது வரைக்கும் என் தலைக்கு தான் கொடுத்துருக்கேன். உலக அளவு அஜித் குமார் நாங்க உசிறு எங்கதான். எங்க அண்ணி யாரு? சாலினி. சின்ன பிள்ளையில இருந்து சாலினி. பேபில இருந்து வர்றதுதான் சாலினி. பேபி சாலினி. இன்னைக்கு எங்களுக்கு அண்ணி, நாளைக்கு எங்களுக்கு கடவுள். காட்டுமுத்து தாயா பிள்ளையா பேசி தப்பிச்சிடுறா ஐயா. எங்க சாலினி. அப்ப அஜித் தெய்வம். அஜித் சார் திருப்பதி. அஜித் தெய்வம். அஜித் சார் சாதிசி சார் வந்து திருப்பதிக்கு மேல. வெங்கடாச்சலபதி. வெங்கடாச்சலத்துக்கு மேல. வெங்கடாச்சலபதிக்கு மேல.
சாதிசி சார் வந்து திருப்பதிக்கு மேல மதுரைக்குள்ள இவன் யாரு வம்சு யாருன்னு தெரியலையா? அஜித் அஜித்தை வச்சு யாரு அவங்கள விற்க சொன்னது? இல்ல விற்க சொன்னது யாரு? ஒரு உட்காருங்க. இவங்களோட மாரடிக்கிறது பெரிய வேலையாவில் போச்சு எனக்கு.